மதுரைனாவே மீனாட்சி, சொக்கநாதர் இவங்களுடைய அன்பும் அருளும் நமக்கு நினச்சாவே கிடைக்கும். அந்த மாதிரி அவ்வளோ பெரிய அருள் பெற்ற ஸ்தலம். அப்படிங்கும்போது இந்த மீனாட்சி திருக்கோவிலை இப்போ மார்கழி மாதத்தில் காலையில் அம்பாளுக்கு முதல்ல அம்பாளுக்கு தான் பூஜை நடக்கும். அடுத்து தான் சொக்கநாதருக்கு நடக்கும். அதற்கு அடுத்து இந்த மார்கழியில் காலையில் ஞான சம்பந்தருக்கு பால் ஊட்டும் நிகழ்ச்சியும் நடக்கும். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நம்ம அறிய முடியாத ஒரு விஷயம் அங்கே நடக்குது. ஆனால் யாருக்கும் தெரியாது. அந்த அனுபவம் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு அருள் கிடைக்கக்கூடிய ஸ்தலம் மதுரை மீனாட்சி. வெளிநாட்டு வாழ் மக்கள் கூட இங்கே அடிக்கடி அவர்களுடைய தரிசனத்துக்காகவே வராங்க. மீனாட்சி சொக்கநாதர் அப்படிங்கும் போதே நம்ம அரவணைக்கக்கூடிய, அதாவது புதனுக்குரிய ஸ்தலமும் அப்படிதான் சொல்லலாம். புதன் பச்சை அப்படிங்கும் போது மதுரை மீனாட்சி பச்சை கலர் உடுத்தக்கூடியவள், அவளுடைய மேனியே பச்சை கலர் தான். அப்படிங்கும் போது இந்த புதனுக்கு உரிய ஸ்தலமா, புதன் ஒருத்தருக்கு கெட்டு போயிருக்கா, இல்லை அவருடைய பலம் இல்லையா அப்படிங்கும் போது மீனாட்சி சொக்கநாதரை பார்த்துட்டு வந்தாவே அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அறிவார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. அறிவுக்குரியவள் மீனாட்சி மட்டுமே.